ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, முக்கியமாக ட்ரேடிங்கில் ஏன் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் வந்து ப்ளோ பண்ணுறாங்க, அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மார்க்கெட்டால் நம்ம யூஸ் பண்ணுற கேபிட்டலை வச்சு நம்மளால் ஒரு பாயிண்ட் கூட நவுத்த முடியாது. மார்க்கெட்டில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு பாயிண்டாச்சும் மூவ் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளால் வந்து சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக மாறலாம். நிறைய பேர் வந்து மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் போகும், இவ்வளோ தூரம் போகும்னு. ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? அனலைஸ் பண்ணால் கூட இது ஒர்க் ஆகும். ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ சில ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். இதனால தான் அக்கௌண்ட் மேக்ஸிமம் க்ளோ ஆக சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓவர் ட்ரேட். நிறைய பேர் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 ட்ரேட் எடுக்கிறாங்க, ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறாங்க. கொஞ்சம் ப்ராஃபிட் போனாலே கட் பண்ணிடுறாங்க. ஆனால் லாஸ் போனால் பெரிய அளவுக்கு லாஸ் போனதுக்கப்புறம் அவங்க கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ். இந்த நெகட்டிவ்க்கு காரணம் ப்ராப்பர் ரூல்ஸ் இல்லை. இப்போது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா எங்கே என்ட்ரி, எங்கே டார்கெட், எங்கே ஸ்டாப் லாஸ்ன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதெல்லாம் தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு பை செல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக ஒரு நாள் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் அடுத்த நாள் என்ன ஆகும்னா நம்ம பண்ண ப்ராஃபிட்டே அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன். உங்கள் கேபிட்டல் என்ன இருக்கோ அதுக்கேற்ற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் வச்சு பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரியணும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற லாட் சைஸ் போடணும். புரியுதுங்களா? பெரிய லாட் போட்டு ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஆனால் அடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி ஆயிரும், சுச்சுவேஷன் ஆயிரும். இதை தான் மேக்ஸிமம் 90% ட்ரேடர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரீவியஸாக பண்ண லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணணும் எகெயின் லாஸ் பண்ணி அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணிடுறாங்க. எமோஷனாக ரொம்ப வீக் ஆகிறாங்க. ஓகேங்களா? எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் முடியணும், பாசிட்டிவ் அதாவது ப்ராஃபிட்டில் தான் முடியணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம், அது ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். பட் நம்ம ஓவராலாக ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் முக்கியமானது க்ரீடுனா பேராசை. நம்ம ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு பிளான் வச்சிருக்கோம்னா அதை பெரிய அளவுக்கு ஆசைப்பட மாட்டோம். ஓகேங்களா? இப்போ ப்ராஃபிட் வந்தாலும் நிறைய பேர் வந்து இப்போ $10 ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அது எப்படி ஆகும்? எந்த ரூல்ஸுமே இல்லாமல் எகெயின் ஒரு $10 வரட்டும், எகெயின் வரட்டும் அப்படின்னு ஒரு $100 வரைக்கும் போயிடும். மார்க்கெட் வந்து எப்பவுமே மேலேயே போகாது. ஒரு ஆப்போசிட்டாக கீழே வருது, ஒரு புல் பேக் வருதுன்னா நீங்கள் பண்ண ப்ராஃபிட் எல்லாமே லாஸ் ஆகுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகும். அப்போ அவங்க என்ன மைண்ட் செட் ஆகும், பேசாமல் அப்பயே க்ளோஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எகெயின் அவங்க வந்து செல் ட்ரை பண்ணுவாங்க. செல் என்ன ஆகும், எகெயின் மார்க்கெட் புல் பேக் கொடுத்து மேலே போகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் எந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான். ஓகேங்களா? அண்ட் தென் முக்கியமானது நியூஸ் ட்ரேடிங். நிறைய பேர் வந்து நியூஸ் ட்ரேடிங் பண்ணுவேன், ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நியூஸ் ட்ரேடிங்கில் ப்ராப்பராக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து எல்லா நியூஸுமே ப்ராஃபிட் பண்ணுறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். வெறும் ப்ராஃபிட் பண்ணதை மட்டும் அவங்க ஷோ பண்ணுறாங்க, லாஸ் பண்ணதை ஷோகேஸ் பண்ணவே மாட்டாங்க யாருமே. நியூஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, அது ஒரு இடத்துல பெரிய ஸ்டாப் லாஸாக விழுவும். நீங்கள் ஒரு ₹500 ஸ்டாப் லாஸ் போடுவீங்கன்னா அது 1000, 2000 போய் ஸ்டாப் லாஸ் விழுவும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த டைமில் என்ட்ரி. எக்ஸாம்பிள், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா பார்த்தீங்கன்னா லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் மூவ்மெண்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் ட்ரேட் கரெக்ஷனாக என்ட்ரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் செட்டப் வந்து ரொம்ப கம்மியாகும். எவ்வளோ ட்ரேடிங்கில் நம்ம சும்மா இருக்கமோ அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம். மிச்சம் எல்லா பிஸ்னஸ்லேயும் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் வின் பண்ண முடியும். ஆனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு ப்ராஃபிட்டெல்லாம் மாற்றி கொடுத்துரும். இதுதான் பெரிய சீக்ரெட். ஓகேங்களா? எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து 100% ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை. ஓகேங்களா? நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா லாஸும் வரும், ப்ராஃபிட்டும் வரும். அதை நம்ம எந்த சைக்காலஜி எமோஷன் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் டிசிப்ளின், இது ரெண்டு தான் நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ் பண்ணும், ப்ராஃபிட்டபுளாக மாற்றும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி இங்கே பார்த்தீங்கன்னா மாதம் சேலரிடு பர்சன் எப்படி வரும், மாதம் 1ஆம் தேதி ஆனால் சேலரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? பிஸ்னஸ் ஓனர், ஒரு பெரிய பிஸ்னஸ்னால் ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்கும், எல்லா பிஸ்னஸும் வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சில மாதம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, சில மாதம் லாஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் ஒரு ப்ராஃபம் ட்ரேடர், ஒரு ட்ரேடர் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூ 5-6 ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரேட் செட்டப் பிடிச்சிட்டோம்னா அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னா, லாஸுங்கிறது கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட்டுங்கிறது ஹியூஜாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகலாம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும்.